பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்படும் போது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவ வாழ்க்கையில் இருந்தோம். பாவத்தை ஆண்டவர் மன்னித்து பரிசுத்தமாக்கி நம்மளை நீதிமானாய் மாற்றி இந்நாள் வரைக்கும் நம்ம அழிந்து போகாதபடிக்கு பூமியில நிலைச்சிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்திருக்கிறார்னா இதுதான் தேவன் செய்த பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் நான் உங்களை கைவிடல, இனி வரும் நாளும் உங்களை கைவிடாதபடிக்கு உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து வாசித்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து சிறு வயதா இருக்கும் பொழுதே அவனுக்கு ஏராளமான பிரச்சனைகள், சின்ன வயசுல எல்லா விதமான துன்பத்தில் அவர் தள்ளப்பட்டார். ஸோ தேவையில்லாத ஒரு குழப்பமும் தேவையில்லாத குடும்பத்தில் நடந்த எல்லா விதமான பொறாமையின் சூழ்நிலிருந்தும் கர்த்தர் அவனை தப்புவித்தார். அப்புறம் தேவையில்லாத இடங்களில் அவர் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுதும் ஆண்டவர் அங்கே தப்புவித்தார். ஆண்டவர் அங்கிருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த நீதிமானை ஆண்டவர் தப்புவித்து எங்கே கொண்டு வருகிறார்னா அந்த ராஜ்யத்தின் மகிமையில கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எத்தனை பெரியவர் பாருங்க. இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் முன்பகுதியை பார்த்தோம் என்றால் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் தாண்டி இந்நாள் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் தேவ கிருபை உங்களை தாங்கியதே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சபையில வைத்து உங்களை வசனத்தை கேட்கும்படி தேவ வசனத்துக்குள்ளாய் வைத்து ஆண்டவர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அந்த தெய்வம் இனி வரும் நாளெல்லாம் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை உறுதியாய் நடத்துவார். இந்த பிரசங்கம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் என்று ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீங்கள் கையில வச்சு, ஆண்டவரே நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே. இந்த வசனம் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வசனம் தான் உங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. நீதிமானாய் இருக்கிற நீ என்றும் அசைக்கப்படுவதில்லை. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். எல்லா காரியத்தையும் திட்டமாய் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலையாக்குவேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் யாருக்கு வைக்கப்பட்டது என்றால், இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வைக்கப்பட்டது என்றால் நீதிமானுக்கு என்று ஆசீர்வாதம் விதைக்கப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு என்று நன்மைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை நீதிமானாய் அழைத்தவர் அவர்தான். நீங்கள் இந்நாள் வரைக்கும் அசைக்கப்படல, இனிமேலும் அசைக்கப்பட மாட்டீர்கள். நிலைத்திருக்கிற ஆவிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நீதிமானாய் கடைசி வரைக்கும் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தோடும் எல்லா சூழ்நிலையில உண்மையோடும் உத்தமத்தோடும் அவர் அந்த துன்பத்தின் பாதையில இருக்கும் பொழுதும் அவர் எப்படி நிலைத்து நின்னாரோ அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் நிலைத்திருப்பதையும் கர்த்தர் அறிகிறார். நீங்க எப்படி நிலைத்திருக்கிறீரோ அப்படியே கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். சோர்ந்து போகாதிருங்க. நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆகையால் நீதிமானே, நீ என்றும் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வார்த்தை கேட்க ஆவலாய் காத்திருந்த அருமையான பிள்ளையே, நீ என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும் என்று வசனம் சொல்லுது. நீ நம்பி இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்க, நம்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற, உன்னுடைய காரியம், உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாய் மகிழ்ச்சியா இருக்கும். எதை நம்பினாயோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். ஆகையால் அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளும் அடியனையும் அசைக்கப்படக்கூடாதபடிக்கு நீர் பத்திரமா எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களுக்கும் எங்களை விலக்கி இம்மட்டும் காத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை உறுதிப்படுத்தும், தைரியமாய் திடமாய் நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா நாசமோசங்களுக்கு விலக்கி காத்தலும். பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்நாள் வரைக்கும் நடத்தினீர், இனி வரும் நாளெல்லாம் நடத்துவீராக. போக்கும் வருத்தமான காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருங்க. எதையாவது வியாதி, பலவீனம், ஆண்டவரே ஜுரம் ஏதாவது இருந்தா எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தில் நான் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.